சரோஜா தேவி அவர்களோட கடைசி ஃபோன் கால் குறித்து இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஒரு சில விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி அவர்கள் சமீபத்துல நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட மறைவுக்கு பின் ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அவங்களோட சினிமா வாழ்க்கையை பத்தி, பர்சனல் வாழ்க்கையை பத்தி, அவங்களோட ஃபேமிலியில அவங்க எப்படி இருப்பாங்க, நண்பர்கள் கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரோஜாதேவி அம்மா கடைசியா யார்கிட்ட ஃபோன்ல பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரோஜாதேவி அம்மாவுக்கு பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குமாமா. அவங்க என்ன பண்றாங்களோ அதில வந்து ஷெட்யூல் போட்டு கரெக்ட்டா பண்ணுவாங்களாமா. அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாலயும் ஆன் த ஸ்பாட்டுக்கு டைமுக்கு போய் நிப்பாங்க. வீட்லயுமே காலைல எத்தன மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா கரெக்ட்டா எந்திரிச்சுருவாங்களாமா. அதே மாரி குளிக்கிறதற்கான டைம்ல குளிச்சுருவாங்க. அண்ட் டிவி பார்க்குற டைம்ல டிவி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஷெட்யூலாவே இருக்குமாமா. அண்ட் அந்த வகையில பார்க்கும்போது, அவங்க உடல்நலம் சரியில்லாம போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்குமே, அவங்களோட ஷெட்யூல்ல அவங்க ப்ராப்பரா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா, கடைசியா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்களோட நண்பர்களுக்கு தான் கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷெட்யூல்ல கரெக்ட்டா இருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு நாள்ல வந்து அவங்களோட நண்பர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அண்ட் இதுவரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தாங்க. அங்க எப்படியாவது பொழச்சு வந்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சரோஜா தேவி அம்மா இறந்திருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது அவங்களோட கடைசி ஃபோன் கால் அப்படிங்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தான் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட நல்ல கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இந்தியன் 3யோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்திலே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்து கமலஹாசன் மற்றும் சங்கர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கமலஹாசன் அவர்களோட நடிப்புல சங்கர் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் இந்தியன். அந்த ஒரு படத்தோட 2வது பாகம் போன வருஷம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு படம் அப்படிங்கிறது ரசிகர்கள்கிட்ட எதிர்பார்த்த வரவேற்பு பெறல. இன்னும் சொல்லப்போனா அந்த படம் மிகப்பெரிய ஒரு அட்டர் ஃபிளாப்பா மாறி இருந்துச்சு. சங்கர் ஷாருக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாவும் மாறி இருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல அந்த படத்தோட அடுத்த பாகம் அதாவது இந்தியன் 3 வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மேலும் அந்த படத்தோட ஷூட்டிங் முழுமையா முடிக்கப்படல அப்படின்னும், ஒரு சில காட்சிகள் பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருந்துச்சு. ஆனா 2வது பாகத்தோட மிகப்பெரிய தோல்வியால அந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த லைக்கா நிறுவனம் அந்த படத்த கைவிடுறதாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப பேச்சுவார்த்தை ரொம்பவே நல்லபடியா போயிருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரமே பேலன்ஸ் ஷூட்டிங் முடிச்சு படம் திரைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்தியன் 3 ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ஒருவேளை இந்தியன் 2 விட இந்தியன் 3 மிகப்பெரிய ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.